குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ மாரத்தான் கான்செப்டில் ஜியோ டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜியோ டெக்னிக்கல் அண்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா? ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இது, ஓகேங்களா? அதாவது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் அஸ் எ சிவில் இன்ஜினியர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? சாயிலுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பியரிங் கெப்பாசிட்டினா என்ன, டென்சிட்டினா என்ன, வாட்டர் கண்டக்ட்னா என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது, ஓகேங்களா? எஸ், போலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா சாயில் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டாபிக், நமக்கு இது ஒரு 16 டாபிக் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் அப்படின்றோம், ஓகேங்களா? என்ன சொல்கிறோம்? ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் வந்து சீக்வன்ஸ் கேட்கலாம், ஓகே? குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்கலாம். அதாவது வெதரிங், ஓகேங்களா? வெதரிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஹீவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம் இப்போதைக்கு, சரிங்களா? ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நமக்கு வெதரிங் ஆக்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஃபிசிக்கல் கெமிக்கல், ஓகேங்களா? ஃபிசிக்கல் கெமிக்கல் ஆக்சிடேஷன் இதெல்லாம் நமக்கு நடந்துட்டு வந்தோம்னா அங்கேருந்து ஒரு வெதரிங் ஆகிட்டு அங்கேருந்து சாயில் வந்து கீழே வருது, டெபாசிஷன் ஆகுது, ஓகேங்களா? அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அது பர்டிகுலர் பிளேஸில் வந்து டெபாசிஷன் ஆகுது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின், ஓகே, ரெயின், விண்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சாயில் வந்து மேலே போகுது. இது பேர் அப்ஹீவல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அண்ட் அப்ஹீவல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல், ஓகேங்களா? ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் வெதரிங்னா வாட்டர், ஐஸ், கிராவிட்டினால போகிறது, விண்டு அதனால் போகிறது. கெமிக்கல் வெதரிங்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், கார்பனேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் கேட்பாங்க. இப்போ வந்து சாயில் டைப் நம்ம படிக்க போகிறோம், ஓகேங்களா? அலுவியல் சாயில்னா என்ன, ஓகேங்களா? அலுவியல் சாயில் அப்படின்னா சாயில் டிரான்ஸ்போர்ட்டட் பை ரன்னிங் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா? ரன்னிங் ஆஃப் வாட்டர் அப்படிங்கும்போது ரிவர், ஓகேங்களா? ரிவரில் அப்படிங்கும்போது நமக்கு அலுவியல் சாயில் அப்படின்னா. ஈயோலியன் சாயில் அப்படின்னா, ஓகேங்களா? ஈயோலியன் சாயில் அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட்டட் பை தி விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டட் பை தி விண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி டக்கு பண்ணிக்க வேண்டியதான், சரிங்களா? நெக்ஸ்ட் கொலுவியல் சாயில் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டட் பை கிராவிட்டி, டலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? கொலுவியல் சாயில் அப்படின்றோம். கொலுவியல் அப்படின்னு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் பை கிராவிட்டி டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொன்று என்ன டலஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? டலஸ், ஓகேங்களா? அந்த சாயில் நமக்கு இன்னொன்று நம்ம சொல்லலாம், ஓகே? இது எங்கே இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆஃப் ஹில்ஸில், ஓகேங்களா? டியூ டு கிராவிட்டினால் நமக்கு வந்துன்னா டவுன்வர்ட் ஆஃப் ஹில்ஸ் நமக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ல் அப்படின்றோம், ஓகேங்களா? மார்ல் அப்படிங்கும்போது டிரான்ஸ்போர்ட் பை தி மெரைன் சாயில் அப்படின்றோம், ஓகேங்களா? மார்ல் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் பை தி சீ வாட்டர், மெரைன் சாயில் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம், ஓகே? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளேசியல் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? கிளேசியல் சாயில் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பை ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளேசியல் சாயில் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் பை ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? கிளேசியல் ட்ரிஃப்ட் அண்ட் டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளேசியல் ட்ரிஃப்ட், ஓகேங்களா? ட்ரிஃப்ட் அண்ட் டில், இதெல்லாம் வந்து அதோட டைப் ஆஃப் சாயில் நமக்கு, ஓகே? கிளேசியல் ட்ரிஃப்ட் அண்ட் டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைப் ஆஃப் சாயில். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏஓலியன் சாயில் என்ன, அலுவியல் சாயில் என்ன, இதுமாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து ரெசிடியூவல் சாயில் அப்படின்றோம் நம்ம, ஓகேங்களா? ரெசிடியூவல் சாயில் அப்படின்னு என்னென்னா, 1 minute, எஸ், ரெசிடியூவல் சாயில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில், ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். ரெசிடியூவல் சாயில் அப்படின்னா பேரண்ட் பக்கத்திலே இருப்பாங்க, சரிங்களா? பேரண்ட் பக்கத்திலே, அதாவது நியர் பை தி பேரண்ட் ராக். இவர் தான் வந்து என்னுடைய ராக், இதுவே என்னுடைய பேரண்ட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தூளாக உடஞ்சி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்திலே இருப்பேன், ஓகே? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிடியூவல் சாயில் அப்படின்னு நான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பென்டோனைட் ராக், ஓகேங்களா? பென்டோனைட், ஓகேங்களா? பிளாக் காட்டன் சாயில் அண்ட் பென்டோனைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் சாயிலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றோம். டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னா இப்போ நம்ம படிச்சோங்களா, ஈயோலியன் சாயில், அலுவியல் சாயில், ஓகேங்களா? கிராவிட்டி, கொலுவியல் சாயில், இதெல்லாம் சொன்னாங்களா, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். பேரண்ட் பக்கத்தில் இருக்கும், அவே ஃப்ரம் தி பேரண்ட் அப்படின்றோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக், ஓகேங்களா? செடிமெண்ட்ரி ராக் ஃபேமிலி, ஓகேங்களா? செடிமெண்ட்ரி ராக் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் நமக்கு வரும், ஓகேங்களா? எஸ். ஃபில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபில் அப்படின்றது மேன்மேட், இது ஒரு மாதிரி கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா? இப்போ நடந்துட்டு அப்படியே கண்டினியூவாக ஒரு மனுஷன் அப்படி நடந்துகிட்டே இருக்கான், சரிங்களா? ஒருத்த மட்டும் இல்லை, நிறைய பேர் நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து மூவ் ஆகுது. அதுக்கு பேர் ஃபில் அப்படின்னு நான் சொல்லுவோம். மக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மக் அப்படின்றது இன்ஆர்கானிக் சாயில், ஓகே? நோட் பண்ணி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகே? இன்ஆர்கானிக் சாயில் கன்வெர்டட் இன்டு ஆர்கானிக் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் மக் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமஸ் அப்படின்றோம், ஓகேங்களா? ஹியூமஸ் அப்படின்றது ஆஃப் ஆஃப் தி டீகம்போஸ்டு சாயில் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஹியூமஸ் அப்படின்றது ஆஃப் ஆஃப் தி டீகம்போஸ்டு சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, முரம், ஓகேங்களா? முரம் அப்படின்றது கிராவல் பிளஸ் ரெட் கிளே அப்படின்னு சொல்கிறோம். கிராவல் பிளஸ் ரெட் சாயில் ஆர் ரெட் கிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அதாவது
ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிகள் என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்றது கூடிய 1 மார்க் கொஸ்டின் இதில் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பேஸ் டயக்ராம். ஓகே, அந்த பேஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து ஜென்ரலி என்ன பேஸ் டயக்ராம் இது 3 பேஸ் டயக்ராம் சொல்கிறோம். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஓகேங்களா. சாலிட்ஸ், வாட்டர் அண்ட் ஏர். இந்த வாட்டர் ப்ளஸ் ஏர் தான் நமக்கு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. 3 பேஸ் டயக்ராம். இப்போ ட்ரை சாயிலாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 பேஸ் டயக்ராம். ஓகேங்களா. சேச்சுரேட்டட் சாயில் இருந்தால் நமக்கு 2 பேஸ் டயக்ராம். ட்ரை சாயில் என்ன இருக்காது, நமக்கு வாட்டர் கண்டென்ட் நமக்கு 0வாக இருக்கும். சரிங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் மட்டும் நமக்கு இருப்பார். சேச்சுரேட்டட் சாயிலில் ஏர் இருக்காது, நமக்கு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் மட்டும் இருப்பாது. சரிங்களா. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 3 பேஸ் டயக்ராமா 2 பேஸ் டயக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்பா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா, ஓகே, சாயில் மெக்கானிக்ஸ் நமக்கு டைம் கிடையாது, இன்னும் நிறைய நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அப்போ அடுத்து ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. வாட்டர் கண்டென்ட் என்ன, வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் ட்ரை சாலிட் சொல்லலாம். அடுத்து வாய்ட் ரேஷியோ E is equal to வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸோட பை வால்யூம் ஆஃப் தி சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் சாயில் மினரல்ஸ். போரோசிட்டி N is equal to வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸோட பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சாம்பிள். ஓகே, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் இது. ஓகேங்களா. எஸ். அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு ஓகே டென்சிட்டி ஆஃப் சாயிலோட பை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பற்றி வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் ஈக்குவல் டு 1 வாய்ட்ஸ். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஓகேங்களா. இதோட 0 to 1 நமக்கு வந்து 0 to 100 நமக்கு வந்து வேரி ஆகும். ஏர் கண்டென்ட் AC is equal to 1 minus S நம்ம சொல்லுவோம். ஏர் கண்டென்ட் AC is equal to வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை தி வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டெஃபினிஷன்ஸ். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஓகே, அந்த ரிலேஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, ஓகேங்களா, ஐடி. ஓகேங்களா. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஐடி இஸ் ஈக்குவல் டு இ மேக்ஸ் மைனஸ் இ டிவைடட் பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் வேல்யூஸ் வேரிஸ் ஃப்ரம் இதுவும் நமக்கு 0 to 100 கிரேட்டர் than 100 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ ஹை வைப்ரேட்டட் காம்பேக்ட், ஓகே, ஹைலி காம்பேக்டட் சாயில், ஹைலி வைப்ரேட்டட் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஜென்ரலாக ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 to this values varies from 35 to 90%, 91% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது கியூபிக்கல் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பிரிஸ்மாய்டல் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு வாய்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். இதில் பிரிஸ்மாய்டல் ஷேப்பில். கியூபிக்கல் ஷேப்பில் கான்டாக்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். 6 கான்டாக்ட், அதில் வந்து 12 கான்டாக்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும். கியூபிக்கல் ஷேப்பில் 90%, பிரிஸ்மாய்டல் ஷேப்பில் நமக்கு 35%. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா the relation between S, E, W, G என்னன்னு சொல்லுங்க. S is equal to WG. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. gamma D is equal to gamma D equal to G into gamma W by 1 plus E இந்த கொஸ்டின் கேட்பாங்க. gamma equal to G plus SC divided by 1 plus E into gamma W இந்த கொஸ்டின் கேட்கலாம். gamma saturated கேட்டனா S ஓட வேல்யூ 1, G plus E by 1 plus E. gamma dash is equal to gamma saturated minus gamma W. சரிங்களா. S is equal to S is equal to W divided by gamma W divided by gamma W divided by gamma 1 plus W bracket minus 1 plus W 1 divided by G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. 1 plus W 1 minus. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணி வச்சு. வெறும் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஓகேங்களா. இது என்ன ரிலேஷன் அப்படின்னா நமக்கு இந்த ரிலேஷன் பிட்வீன் தி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அண்ட் E value. ஓகேங்களா. எஸ் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் W அண்ட் G வேல்யூ. ஓகே, S is equal to W divided by gamma 1 plus W minus 1 divided by G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற மெத்தட், அந்த ஓவன் ட்ரைன் மெத்தட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்னோமீட்டர். ஓகேங்களா. பிக்னோமீட்டர்னு சொல்கிறாங்க, தப்பு. சரிங்களா. பைக்னோமீட்டர் தான் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா. பைக்னோமீட்டர். ஓகே ஓகே டிபெண்டிங் அப்பான் யுவர் விஷ். ஓகே, நீங்கள் எப்படி வேணும் சொல்லிக்கோங்க. ஓவன் ட்ரைன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 105 to 110 டிகிரி செல்சியஸ் நம்ம வேரி ஆகும். சரிங்களா. ஜிப்சம் வந்து 60 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் சாயிலுக்கு I think organic soil வந்து பார்த்தீங்கன்னா it is about organic soil. Yes, organic soil is 80 degree Celsius. gypsum content இருக்குங்களா. ஓகேங்களா. gypsum content கால்சியம் சல்பேட் இருந்துச்சு அப்படின்னா 80 degree Celsiusனு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 5 to 6 hours வந்து பார்த்தீங்கன்னா சாண்டுக்கு பண்ணுவோம். மேக்ஸிமம் 6 hours, 4 to 6 hours அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. பைக்னோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் நமக்கு. ஓகேங்களா. இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் 900 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் நமக்கு இந்த பைக்னோமீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும் மெத்தட். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா. என்ன ஃபார்முலா? W2 minus W1 divided by W3 minus W
W4 G ஓகேங்களா G minus 1 divided by G whole bracket minus 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வெறும் ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா. வெறும் ஃபார்முலா மட்டும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. எஸ் அப்போது இது எப்படி நான் வச்சுன்னா 1 2 அப்படியே ஆன்டி வைஸ் வருது பாருங்க. 1 2 3 4 G minus 1 divided by G whole bracket minus 1 சரிங்களா. எஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாண்ட் பாத் மெத்தட், கால்சியம் கார்பைட் மெத்தட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைட்னு குயிக் மெத்தட் நம்ம கண்டுபிடிப்போம். அது டோட்டல் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிப்போம் சரிங்களா. டோட்டல் வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா என்ன வாட்டர் கண்டென்ட் ட்ரை வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை 1 மைனஸ் ட்ரை வாட்டர் கண்டென்ட். டோட்டல் வாட்டர் கண்டென்ட் ஓகேங்களா சாரி திஸ் இஸ் ஃபார் total water is dry water content kind of formula. Dry water content is equal to total water content. Note பண்ணிக்கோங்க நிமிஷம். Dry water content is equal to total water content divided by 1 minus total water content because water content dry much greater than the water content in total. ஓகேங்களா water content in total. அதாவது water content total என்ன சொல்றீங்க weight of water ஓகேங்களா weight of water divided by total weight of soil. weight of water by weight of dry soil னு சொல்லுவாங்க. இங்க வந்து total weight of soil அப்படின்னு நம்ம சொல்றோம். total weight of soil ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைக்ரோமீட்டர் பார்த்துட்டீங்க, டோட்டல் வாட்டர் கண்டென்ட் பார்த்துட்டீங்க. இந்த மெத்தட் ஆஃப் கண்டுபிடிக்கக்கூடிய டென்சிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கட்டர் மெத்தட். கோர் கட்டர் மெத்தட் எதுக்கு சூட்டபிள்னு கேட்பாங்க. கோர் கட்டர் மெத்தட் எதுக்கு சூட்டபிள் கொகிசிவ் சாயிலுக்கு சூட்டபிள் ஓகேங்க. கொகிசிவ் சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. கேனாட் பி யூஸ் இன் கொகிசன் லெஸ் சாயில். ஏன் நீங்கள் பாட்டு கோர் கட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் கட்டிங் பண்ணி எடுத்துருவீங்க. எடுக்கும்போது நமக்கு என்ன சாயில் பூரா கீழே கொட்டி போயிடும் சரிங்களா. அதனால் கொகிசிவ் சாயிலுக்கு தான் வந்து சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் எதுக்கு சூட்டபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் இஸ் ஆல்சோ எதுக்கு யூஸ் சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் கிராவலி சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் அண்ட் கிராவல் சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இன்னொரு மெத்தட் இருக்குமே வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ஓகே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கொகிசிவ் சாயிலுக்கு சூட்டபிள் ஓகே. இந்த ஹார்ட் அண்ட் கிராவலி சாயிலுக்கு ஏன் சூட்டபிள் சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அதாவது சாம்பிள் கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ராக் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சாம்பிள் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது. பர்ஃபெக்டாக நீங்கள் கோர் கட்டர் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா சிலிண்டர் வச்சு சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்து வால்யூம் போயிருக்கு ப்ளஸ் அங்கேருந்து சாயில் நீங்கள் வெயிட் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா டேரெக்டாக சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஹார்ட் அண்ட் கிராவலி சாயில். அடுத்து வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்றது ஒரு லம்ப் சாயில் அதாவது பியூர்லி கொகிசிவ் சாயிலுக்கு அதை எடுத்துக்கிறோம். கட்டியாக இருக்கக்கூடிய சாயிலுக்கு சூட்டபிள் லம்ப் சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் அது ஒன்றும் கிடையாது. என்ன பேராஃபின் வேக்ஸ் போட்டுக்கிட்டு ஓகேங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி பேராஃபின் வேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயிலோட பேராஃபின் வேக்ஸ். இது ட்ரை சாயில் இருந்துச்சு நமக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் சொன்னீங்க நம்ம போதும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீவ் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. சீவ் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோம் கோர்ஸ் ஓகேங்களா. கோர் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஃபைன் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோர் சாயில் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4.75 mm. இது லெஸ் தென் 4.75 mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் ஃபைன் சாயில் அப்படின்னா அப் டு 75 மைக்ரான் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.75 அதுக்கு மேலே போகிறது எல்லாமே எங்களுக்கு வந்து கோர்ஸ் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீவில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா சீவ் அனாலிசிஸ் நம்ம டேபிள் நம்ம போடணும் ஓகேங்களா. சீவ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேபிள் நம்ம போடணும். எப்படி படிச்சிருப்போம் நம்ம. ஸோ எஸ்டர்டே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா. சீவ் அனாலிசிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படி கண்டுபிடிக்கிற சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா. அதெல்லாம் அந்தளவு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது நம்ம முக்கியம் ஓகேங்களா. என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு முக்கியம். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகே. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கருவுடைய ஓகேங்களா கோஎஃபிஷியன்ட் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அனாலிசிஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா ஷேப் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷேப் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் D60 டிவைடட் பை D10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சர் வந்து D30 ஸ்கொயர் டிவைடட் பை D60 இன்டூ D10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா சரிங்களா. எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் போயிடுறோம். செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்லாம் யாருக்குங்க பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரைன் சாயிலுக்கு நம்ம பண்ணுவோம். செடிமெண்டேஷன் செட்டிலிங் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு G டிவைடட் பை 18 G மைனஸ் 1 D ஸ்கொயர் டிவைடட் பை நூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோக்ஸ் லா ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு
வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த சாயில் மெக்கானிக்ஸ் கொஸ்டினை நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சால்வ் பண்ண கொஸ்டின்ஸும் பாருங்க. ஓகேங்களா? கொஸ்டின் இப்படி தான் எடுப்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றது நம்ம ஒரு பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிப்பட் மெத்தட், பியூரோட் மெத்தட் இது எல்லாமே செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? பிப்பட் மெத்தட் அண்டு ஓகே ஹைட்ரோமீட்டர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பிப்பட் மெத்தட் அண்ட் ஹைட்ரோமீட்டர் மெத்தட். ஸோ சேம் கான்செப்ட். ஹைட்ரோமீட்டர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மர்ஷன். ஓகேங்களா? வெயிட் ஆஃப் இம்மர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் பை வால்யூம் ஆஃப் தி பிப்பட் அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி சாம்பிள் இஸ் சேம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பிப்பட் மெத்தட் அண்ட் ஹைட்ரோமீட்டர் மெத்தடில் என்ன சேம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ப்ரொசீஜர் இஸ் த சேம். ஓகேங்களா? த ப்ரொசீஜர் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி சாம்பிள் இஸ் த சேம் அண்டு ரீடிங் ஓகே டேக்கிங் த ரீடிங் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு மீனிங். சரிங்களா? ரீடிங் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ அதில் கரெக்ஷன் ஹைட்ரோமீட்டர் வந்து மினிஸ்கஸ் கரெக்ஷன், டெம்பரேச்சர் கரெக்ஷன் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம ஆல்ரெடி நம்ம இதுலையும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? வீடியோ எடுக்கும்போது அதே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கர்வ் ஷேப் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் எம்எம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட். ஓகேங்களா? இதை செமிலா கர்வ் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக கர்வ் இப்படி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? கர்வ் இப்படி நேராக போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், வெல் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். SW வெல் கிரேடட் சாயில்னு வச்சுக்கோங்க. சரிங்க? வெல் கிரேடட் அவ்வளோதான். ஓகேங்க? வெல் கிரேடட். இப்படி ஹம்ப் டைப் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கேப் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஹம்ப் வந்து கேப் கிரேடட். எஸ் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் கிரேடட் அப்படின்றது நமக்கு ஹம்ப் டைப் அப்படின்னு சொன்னோம். மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிஸ்ஸிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மிஸ்ஸிங்க்கு ஃப்ளாட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளாட் கர்வ். மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கர்வாக போயிட்டுருக்கோம். இது பேர் இப்படி ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கும். மிஸ்ஸிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேப்புன்றது வேறு, மிஸ்ஸிங்ன்றது வேறு. சரிங்களா? அதாவது 4.75 2.36 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4.75 இப்படி போயிட்டுருக்கு. அடுத்து 2.36 இப்படி போயிட்டுருக்கு. 1.18 இப்படி போயிட்டுருக்கு. சரிங்களா? கேப் அப்படின்றது 4.75 ஒன்று இல்லாமல் போகிறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் கேப். ஓகேங்களா? மிஸ்ஸிங் அப்படின்றது 2.36 இல்லாமல் போகிறது. சரிங்களா? அது பேர் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங் அப்படின்றது ஃப்ளாட் கர்வ், கேப்பாக இருந்துச்சுன்னா ஹம்ப் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ கேப் கிரேட். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சாயில் நம்ம போகிறோம். லிக்யூட் லிமிட் பார்க்க போகிறோம். லிக்யூட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் என்ன, லிக்யூட் லிமிட் என்ன, பிளாஸ்டிக் லிமிட் என்ன, சிங்கேஜ் லிமிட் என்ன, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? லிக்விடிட்டி இண்டெக்ஸ் என்ன, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சி இஸ் த டிகிரி ஆஃப் தி ஃபர்ம்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு shear strength. ஓகேங்களா? லிக்விட் லிமிட்ல மினிமம் shear strength எவ்வளோ இருக்கும்? 2.75 கிலோ நியூட்டன் பர் ஓகேங்க கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் போகுது. இதுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? shear strength எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2.75 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். shear strength for the liquid limit yes correct 2.75 kilonewton per meter square and the plastic limit is more shear okay more shear compared to the liquid limit அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. எஸ். ஸோ இந்த liquid limit கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம நம்பர் ஆஃப் பிலோஸ் ஓகேங்களா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக போகிறோம். 25 நம்பர் ஆஃப் பிலோஸில் என்ன வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அதை நமக்கு வந்து லிக்விட் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு டேபிளேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? வாட்டர் கன் ஓகே நம்பர் ஆஃப் பிலோஸ் வாட்டர் கன்னுருவாங்க 10 ஓகேங்களா? வாட்டர் கன்னு 10 15 20 அப்படி கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் பிலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அதேமாதிரி 15 20 25 30 கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய லிக்விட் லிமிட் என்ன கேட்பாங்க? நம்ம 25 நம்பர் ஆஃப் பிலோஸில் என்ன இருக்கோ அதான் லிக்விட் லிமிட். அப்போ 30% எனக்கு வந்து லிக்விட் லிமிட். ஓகேங்களா? பிளாஸ்டிக் லிமிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மினிமம் வாட்டர் கண்டென்ட் அக்யூட் டு சாயில் ஓகே சாயில் சாயில் மூவ் ஃப்ரம் லிக்விட் லிமிட் டு பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? த்ரெட் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். 3 mm சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அப்போ பிளாஸ்டிக் லிமிட் ஓகே அப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் IP இஸ் ஈக்குவல் டு லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப டீப்பாக போட்டு படிச்சுட்டு இருக்க வேணாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அப்போ இந்த பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ தான் ஷுட் பி ரைட் இன் ஃபார் தி 0 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆன் தி consistency index based on the water content ஓகேங்களா liquid limit of the soil அப்போ WL minus W ஓகேங்களா WL minus W divided by IP அப்படின்னு சொல்லலாம். because consistency is a shear strength. இப்போ WL minus W divided by IP liquid index based on the liquid W minus WP divided by IP அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையும் கூட்டணும் consistency index plus liquid index ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னு நமக்கு வந்து 1 நமக்கு வரும். சரிங்களா? இதே shrinkage index கேட்பாங்க. ஓகேங்களா? shrinkage index அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா plastic limit minus
ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கே எப்படி நீங்கள் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுக்கு லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் சொல்லிட்டீங்களோ, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் வந்து பிளாஸ்டிக் லிமிட்லேருந்து ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டை கழிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஸ்சி ஈக்குவல் டு, ஓகேங்களா, எஸ்சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஜின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 1. அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஸோட வேல்யூ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான தனியாக சொல்லி தருதுங்க. எஸ்சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஜின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஏர் கண்டென்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ ஏர் கண்டென்ட் 0 ஆயிடுச்சுன்னா அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் நமக்கு என்னவாக இருக்கும், 0 இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டில் என்னவாக இருக்கும், சாலிட் அண்டு வாட்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த 1 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, பிகாஸ் ஆஃப் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1, அதனால் எங்களுக்கு ஏர் கண்டென்ட் 0 அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்கேஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி காமா டி டிவைடட் பை காமா டபிள்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்டு அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆல்சோ நோன் as shrinkage limit. அடுத்து வந்து shrinkage ratio. Shrinkage limit is equal to 1 divided by gm minus 1 divided by g ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, gmன்றது அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, gன்றது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி சாயில் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்றோம். வாட் இஸ் பை சென்சிட்டிவிட்டி, அன்கன்ஃபைன்ட் சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் Q அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் இந்த அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் டிவைடட் பை இது அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் டிவைடட் பை டிஸ்டர்ப்டு சாம்பிள் ஆர் ரிமோல்டட் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆக்டிவிட்டி அப்படின்றது அடுத்து ரொம்ப கொஸ்டின். ஓகேங்களா, ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஐபி டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் இன் 75 மைக்ரான். அப்போ கிளே பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் நம்ம வரப்போம் இப்போ. ஓகேங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயில் கிளாசிஃபிகேஷன் வந்து யூனிஃபைடு, ஓகேங்களா, யூஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்ஃபீல்டு வித் ஏர்ஃபீல்டு. ஓகேங்களா, வித் ஏர்ஃபீல்டு. அப்போ சாயில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் சைஸை பேஸ் பண்ணி நமக்கு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபைன், மீடியம், கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது யூனிஃபார்ம், ஓகே, யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போ அது மேக்ஸிமம் குரூப் நம்பர். ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 குரூப் இருக்குது. அதில் வந்து கிளே வந்து பார்த்திங்கன்னா 8. ஓகேங்களா, அடுத்தது ஃபைன்ஸ். ஓகேங்களா, ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8. ஃபைன்ஸ், ஓகே, ஃபைன் கிரெயின் சாயில் வந்து ஃபைனில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 9. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீட் ஆர்கானிக் சாயில் வந்து நமக்கு 1. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18. ஓகேங்களா, 18 குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கிரேட்டர் than 6 இருந்துச்சுன்னா வெல் கிரேடட் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கிரேட்டர் than 4 அப்படின்னுச்சுன்னா நமக்கு வெல் கிரேடட் கிராவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னா புவர்லி கிரேடட் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இங்கே கிரேட்டர் than 4ன்னு சொல்கிறீங்க, 6ன்னு சொல்கிறீங்க. ஓகே, கிரேட்டர் than 4னா 10 வந்தாலும் 2 வருமா அப்படின்னா நல்ல ஒரு கேள்வி தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸை பார்க்கணும். 4.75 எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ரீட்டைன் ஆகிருக்காங்க. 4.75 மோர் தென் 50% ரீட்டைன்ஸ்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிராவல்னு சொல்லுவோம். வெல் கிரேடட் கிராவல் கிரேட்டர் than 4 வந்துச்சுன்னா வெல் கிரேடட் கிராவல். 4.75 மோர் தென் 50% பாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சாண்ட்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ்டு கொஸ்டின் போட்டிருப்போம், அதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சாயில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் தி கிளேவை வச்சு. சரிங்களா, அதாவது லிக்யூட் லிமிட். ஓகேங்களா, லிக்யூட் லிமிட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, லோ அப்படிங்கும்போதுனா லெஸ் தேன் 35% சொல்கிறோம். 35 to 50. ஓகேங்களா, இது வந்து கிரேட்டர் than 50 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ கிளாஸிஃபை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிக்யூட் லிமிட், அதாவது வாட்டர் கண்டென்ட் கூட வச்சுக்கோங்க. அப்போது குரூப் ஃபார்முலா நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூ லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூ லைன் கர்வ். ஓகேங்களா, இங்கே 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லிக்யூட் லிமிட் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏ லைன் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ ஏ லைன் கர்வோட ஒரு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலான்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. 0.73 WL minus 20. எஸ், ஓகே, 0.73 WL minus 20. இந்த ஏ லைனுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளே அப்படின்னு சொல்லுவோம். ஏ லைனுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஎல் லோ பிளாஸ்டிக் கிளே, இன்டர்மீடியட் பிளாஸ்டிக் கிளே. ஓகேங்களா, சிஐ. இது வந்து ஹை பிளாஸ்டிக் இன்ஆர்கானிக் கிளேன்னு சொல்லுவோம். மேலே எல்லாமே இன்ஆர்கானிக் அண்டு கிளே அப்படின்னு சொல்லுவோம். கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி மீடியம். ஓகேங்களா, சில்ட்டாக இருக்கலாம், சாண்டாக இருக்கலாம், ஓகேங்களா, சாண்டி கிளேவாக இருக்கலாம். அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எஸ். யூ லைன் கர்வு. ஓகே, யூ லைன் கர்வோட ஃபார்முலா கேட்டதில்லை. 0.9 WL minus 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எபோதி யூ லைனுக்கு மேலே எந்த ஒரு சாயிலுமே கிடையாது. அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகிறது எல்லாமே எங்களுக்கு சாயில் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து இந்த கிளே மினரல்ஸ்ப்பா, கெலோனினைட். ஓகேங்களா, கெலோனினைட் தனியாக எழுதிடலாமா? எஸ். ஓகேங்களா, கெலோனைட். அடுத்து என்ன, இலைட், மோன்ட்மொரினோ லைட்,
மொரினினோ லைட் அப்படின்றோம் சரிங்களா. நம்ம டைம் கிடையாது, ரிவிஷன் மட்டும் தான் நமக்கு ஓகேங்களா. எஸ். ஸோ இது வந்து நம்ம நோட்ஸ்லாம் ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸ் நோட்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ கலினோ லைட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங் பாண்ட் ஓகேங்களா. இவர் தான் ஸ்ட்ராங். அப்போ என்ன பாண்டு இப்போ ஹைட்ரஜன் பாண்டு ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஓகே. எஸ். அடுத்து இலைட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அயானிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. பொட்டாஷ் அயானிக் பாண்டு K+ பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மீடியம் பாண்டு தான் ஓகேங்களா. இது ஒரு மீடியம் பாண்டு, லோ வால்யூம் சேஞ்ச், அது மீடியம் வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ வால்யூம் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. மொரினினோ லைட் வீக் பாண்ட், இவர் தான் ரொம்ப வீக் பாண்ட். அவர் என்ன பாண்ட் அப்படின்னா வாட்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் பிளாக் காட்டன் சாயில், பென்டோனைட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இவங்கலாம் யார் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, ரெசிடியூவல் சாயில் இவங்கலாம் சரிங்களா. ஏன்னா பேரண்ட் கூடயே இருக்காங்க. என்னைக்கெல்லாம் நீங்கள் பேரண்ட் கூட இருக்கீங்களோ அப்போ வீக்கஸ்ட் பாண்டாக தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட் ஓகே. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்மிபிலிட்டி ஆஃப் தி சாயில் அப்படின்றோம். வாட் இஸ் பை பர்மிபிலிட்டி? ஸோ வாட்டர் ஃப்ளோ இன் த போரஸ் ஆஃப் தி சாயில் மீடியம் இஸ் நோஸ் பர்மிபிலிட்டி சொன்னோம். ஸோ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட், திஸ் ஃபார் தி டார்சிஸ் லா. ஸோ வெலாசிட்டி V is equal to K இன்ட் ஐன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெலாசிட்டின்றது ஃப்ளோ வெலாசிட்டி. அப்போ சிபேஜ் வெலாசிட்டி Vs is equal to V/N சொல்கிறோம். முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ பர்மிபிலிட்டி கண்டுபிடிக்கிறது 2 மெத்தட் இருக்குது. கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா, ஃபாலிங் அட் பர்மிபிலிட்டி டெஸ்ட். கான்ஸ்டன்ட் பர்மிபிலிட்டி டெஸ்ட் யாருக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா, கோர்ஸ் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது சாண்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ஃபைன் கிரைன்ஸ் ஆயிலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், சில்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. சில்ட்டு யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. சில்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் வருது சரிங்களா. சில்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் அண்ட் கிராவல் அப்படின்னா, அதாவது ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகே. எஸ். அப்போ இதனுடைய ஃபார்முலா நமக்கு என்னப்பா, கோர்ஸ் பர்மிபிலிட்டி டெஸ்ட் இஸ் Q equal to K is equal to QL divided by THA அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. QL divided by THA. இதனுடைய ஃபார்முலா நமக்கு என்னது, பர்மிபிலிட்டி K is equal to 2.303 குட்டி AL ஓகேங்களா, ஸ்மால் AL குட்டி AL by AT log of H1 by H2. இதில் வந்து நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம், அந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃப்ளோ இன் பேரலல் ஓகே, ஃப்ளோ இன் பேரலல் அண்டு ஃப்ளோ இன் வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா. அப்போது ஈக்குவலன்ட் பர்மிபிலிட்டி, அப்போ K1 அப்போ நமக்கு என்ன வரும், ஃப்ளோ இன் பேரலல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும், ஸோ flow in parallel அப்படிங்கும் K1 Z1 plus K2 Z2 divided by summation value of Z1 அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். flow in vertical அப்படிங்கும்போது Z1 plus Z2 plus Z3 divided by K1 divided by Z1 plus K2 Z1 divided by K1 Z2 divided by K2 அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா K மட்டும் கிடைக்கும், Z கேன்சல் ஆகிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா கொஸ்டின்ப்பா. இப்படி சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இந்தமாரி ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்க எங்களுக்கு, இது ரெண்டுக்கும் அந்த ரெண்டுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளோ இன் பேரலல் அப்படிங்கும்போது சமேஷன் ஆஃப் K1 by Z1, ஃப்ளோ இன் வெர்டிகல் அப்படிங்கும்போது Z1 by K1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இதில் வந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2D கொடுத்துட்டு ஓகேங்களா, 2D பர்மிபிலிட்டி, அதாவது அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவலன்ட் பர்மிபிலிட்டி கேட்பாங்க, அண்டர் KX into KY அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது 3D பர்மிபிலிட்டி இருந்தால் 1/cube root of KX into KY into KZ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல் ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்படின்னா நமக்கு என்ன ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் ஈல்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிடன்ஷன் நமக்கு என்ன, போரோசிட்டினா என்ன, போரோசிட்டி n is equal to ஸ்பெசிஃபிக் ரிடன்ஷன் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் ஈல்டு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஈல்டு மீன்ஸ் வாட் ஹியர், SY is equal to the volume of water yield under gravity ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் வாட்டர் yield under gravity divided by total volume of வாட்டர் அப்படின்னு, டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் ரிடன்ஷன் அப்படின்னா ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் ரிடன்ஷன் அப்படிங்கும்போது வால்யூம் ஆஃப் வாட்டர் ரிட்டைன்டு ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரிட்டைன்டு எகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஓகேங்களா. இது வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈல்டு அண்டர் கிராவிட்டி, இது வால்யூம் ஆஃப் வாட்டர் ரிட்டைன் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, அது ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா போரோசிட்டி நமக்கு வரும். இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்கப்பா, இந்த கன்ஃபைன் அக்யூஃபையர் அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டுப்பிட் தியரி ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் இது. அன்கன்ஃபைன் அக்யூஃபையருக்கு மோஸ்ட் சூட்டபிள் தியரி யாருன்னு கேட்பாங்க, டுப்பிட் தியரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது நம்ம ஹைட்ராலஜியில் இன்னும் கொஞ்சம் நீட்டாக படிக்கலாம். அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் என்ன, அக்யூஃபையர் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்கன்ஃபைன் அக்யூஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா டுப்பிட் தியரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதணும், Q equal to இந்த ஃபார்முலா கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டுறீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. K/, கேபிட்டல் H ஸ்கொயர் ஓகேங்களா, கேபிட்டல் H ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் H1 ஸ்கொயர் டிவைடட் பை 2.303 log of capital R divided by small r அப்படின்றோம் ஓகேங்களா. இது வந்து அன்கன்ஃபைன் அக்யூஃபையர். கன்ஃபைன் அக்யூஃபையர்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். அப்போ 2K/B ஓகேங்களா, கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h டிவைடட் பை 2.303 ஓகே log of capital R divided by small r அப்படின்றோம் சரிங்களா. அன்கன்ஃபைன் அக்யூஃபையருக்கு K/, ஓகேங்களா, K/, கேபிட்டல் H ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் h ஸ்கொயர் டிவைட் பை 2.303 log of capital R divided by small r ஓகேங்களா. இதே வந்து கன்ஃபைன் அக்யூஃபையர் வந்து 2 பேர் இருப்பாங்க ஓகேங்களா, 2K/B கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h
டிவைட் பை 2.393 கேபிட்டல் டிவைட் பை ஸ்மாலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் அண்ட் கம்ப்ரசிபிலிட்டி. வாட் இஸ் மை கன்சாலிடேஷன்? கன்சாலிடேஷன்னா என்ன? ஓகேங்களா, டியூ டு எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டியூ டு தி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தி வாட்டர். தண்ணி வெளியே வரதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன். கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னா ஏர் வெளியே வரதுக்கு பேர் காம்பாக்ஷன் சொல்லலாம், இல்லை கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிரைமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சாரி, இனிஷியல் கன்சாலிடேஷன் அப்படின்றது கம்ப்ரசிபிலிட்டி. பிரைமரி கன்சாலிடேஷன் அப்படின்றது கம்மிங் வாட்டர் வந்து வெளியே வரதுக்கு பேர் பிரைமரி கன்சாலிடேஷன் சொல்லலாம். அதில் கோஎஃபிஷியன்ட் கன்சாலிடேஷன் ஏவினா என்ன? ஓகேங்களா, டெல்டா ஈடோட பை டெல்டா சிக்மா இந்த ஃபார்ம். கோஎஃபிஷியன்ட் கம்ப்ரஷன் சிசினா என்ன? டெல்டா ஈடோட பை லாக் ஆஃப் சிக்மா 2 பை சிக்மா 1. சரிங்களா, சிக்மா 2 பை சிக்மா 1. இதில் நிறைய நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். சரிங்களா, அந்த செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்போம். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி M is equal to AV by 1 plus E naught படிச்சிருப்போம். OCR ஓவர் கன்சல்டேஷன் அப்படின்னா மேக்ஸிமம் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ஆன் தி சாயில் எவ்வளோன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இது எல்லாமே சம் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OCR பார்த்தாச்சு. கோஎஃபிஷியன்ட் ரீகம்ப்ரஷன், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1/5 to 1/10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ரீகம்ப்ரஷன் இஸ் ஈக்குவல் டு 1/5 to 1/10 ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கம்ப்ரஷன் அப்படின்னா. கோஎஃபிஷியன்ட் ரீகம்ப்ரஷன் எப்போ சார் வருது? எங்களுக்கு செகண்டரி கன்சல்டேஷன் நமக்கு வரும். பட் டெர்சாகி இஸ் கன்சிடர் ஃபார் ஒன்லி பிரைமரி கன்சல்டேஷன். ஹைட்ரோடைனமிக் லேக் இஸ் கன்சிடர், பிளாஸ்டிக் லேக் இஸ் இக்னோர்ட். அது என்ன சொல்கிறீங்க? அதாவது டெர்சாகி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பிரைமரி கன்சல்டேஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா, சாயில் வாட்டர் தண்ணி மட்டும் தான் வெளியே போகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறாரு. சாயில் வாட்டர் ஒன்லி கம்மிங் அவுட் அப்படின்றாரு. ஓகேங்களா, பிளாஸ்டிக் லேக் அப்படின்றோம். பிளாஸ்டிக் லேக் அப்படின்னா அந்த சாயிலுடைய லேக் வந்து இக்னோர் அப்படின்றாரு. ஒன்லி ஃபார் ஹைட்ரோடைனமிக் லேக், பர்மிபிலிட்டி மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, எஸ். ஸோ அடுத்த டைம் ஃபேக்டர் டிவி இஸ் ஈக்குவல் டு சிவிடி டிவைட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சிங்கிள் ட்ரைனேஜ். ஓகே, போத் சைட் ட்ரைனேஜாக இருந்ததுன்னா போத் சைட் ட்ரைனேஜாக இருந்துச்சுன்னா H is equal to H/2 நம்ம சொல்லுவோம். சிங்கிள் ட்ரைனேஜாக இருந்துச்சு, கீழே வந்து ராக் இருக்குது, மேலே வந்து என்ன ட்ரைனேஜாக இருக்குன்னா H is equal to H நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் கன்சாலிடேஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்முலா கூட வச்சுக்கோங்க. டெர்சாய்க்கு ஒன் டைமென்ஷன் கன்சாலிடேஷன் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஃபார்முலா. செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா சிசி இன்ட்டு H நாட் டிவைட் பை 1 ப்ளஸ் E நாட் லாக் ஆஃப் ஓகேங்களா சிக்மா நாட். ஓகேங்களா, சிக்மா நாட் ப்ளஸ் டெல்டா சிக்மா டிவைட் பை சிக்மா நாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட். ஓகேங்களா, டோட்டல் செட்டில்மெண்ட் எவ்வளோ நம்ம நடக்கணும், டோட்டல் செட்டில்மெண்ட் அண்ட் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஜென்ரலாக செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் டிஃபரன்ஸ் செட்டில்மெண்ட் ஃபார் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 mm, கிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 mm. சரிங்களா, எஸ். இப்போ டோட்டல் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஃப்ட் ஃபவுண்டேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஃபார் சாண்டுக்கு எவ்வளோனா 40 mm இருக்கும். ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஃபார் சாண்டுக்கு வந்து 50 mm இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து சாண்டுக்கு. அடுத்து வந்து கிளேக்கு நம்ம பார்க்க போகிறோம் 65 mm. சரிங்களா, இது புக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 mm ரிவைஸ் பண்ணிட்டாங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் 40 mm போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். அதர்வைஸ் நான் 50 mm போடுறோம்னா ரைட்டு தான். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 65 to 40 to 65. ஓகேங்களா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் 40 to 65 mm. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 65 to 100 mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர். ஓகேங்களா, ப்ரெஷர் அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஃபுட்டிங். ஓகேங்களா, ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங், ரிஜிட் ஃபுட்டிங். ரிஜிட் ஃபுட்டிங்கில் ஓகேங்களா இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங். ஓகேங்களா, ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம். ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம். நீங்கள் எந்த சாயிலாக தான் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதே ரிஜிட் ஃபுட்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா சாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா செட்டில்மெண்ட் ப்ரெஷர் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரிங்களா, ப்ரெஷர் டயக்ராம் வந்து பெரபோலிக்காக இருக்கும். சென்டரில் மேக்ஸிமம், எட்ஜில் வந்து 0வாக இருக்கும். இதே கிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, எட்ஜில் மேக்ஸிமம், சென்டரில் வந்து மினிமமாக இருக்கும். இது வந்து கிளே, இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு. இதே வந்து செட்டில்மெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா சாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள எடுத்துருக்கும், ரிவர்ஸ். ஓகேங்களா, எது ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங். கிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டயக்ராம் இப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங். ஓகே, எஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக சிம்பிளாக கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காம்பாக்ஷன் நம்ம வந்துடுறோம். சரிங்களா, காம்பாக்ஷன். வாட் இஸ் மை காம்பாக்ஷன்? ஓகேங்களா, ரிமூவல் ஆஃப் தி ஏர் ஃபீல்ஸ், ஸோ கெட் ஃபார் மேக்ஸிமம் டென்சிட்டி. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் மாடிஃபையர் காம்பாக்ஷன் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட் அண்ட் மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் படிப்போம். ஆப்டிமம் வேல்யூ, ஸோ அப்போ காமா டி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைட் பை 1 ப்ளஸ் டபிள்யூஜி அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல 4 கர்வும் நமக்கு வந்திருக்கும். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஏர் கண்டென்ட் ஏசியோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல
ஏர் கண்டென்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ன்னு சொல்கிறீங்களா. ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏர் கண்டென்ட் ஏசியோட வேல்யூ நமக்கு ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0. அப்போ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 1, அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 1. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா எஸ்சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஜின்னு எழுதுவீங்களா. அப்போ எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னா இ ஈக்குவல் டபிள்யூஜின்னு இந்த இடத்துல ஃபார்முலா எழுதிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனோட எனர்ஜி ரேஷியோ ஓகேங்களா. எனர்ஜி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4.5 நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. 2.65 kg 31 சென்டிமீட்டர் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25 நம்பர் ஆஃப் பிலோஸாக ஃபில் பண்ணுவோம் 3 லேயர்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம் 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் அப்படின்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 kg 41 சென்டிமீட்டர் ஓகேங்களா. 45 சென்டிமீட்டர் அடுத்து அதாவது 18 இன்ச்சு சரிங்களா. இது வந்து 12 இன்ச்சு ஓகேங்களா. அடுத்து இன்னும் 25 நம்பர் ஆஃப் இது வந்து 25 லேயராக 25 காம்பேக்ஷன் கொடுக்கணும் 5 லேயர்ஸை ஃபில் பண்ணுறோம். ரெண்டுக்கு ரேஷியோ வந்து 4.5 எனர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா சீப்பேஜ் அனாலிசிஸ் நம்ம வந்துடும் ஓகேங்களா. சீப்பேஜ் அனாலிசிஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம். சீப்பேஜ் ப்ரெஷர் நம்ம படிக்க போகிறோம் ஓகே. சீப்பேஜ் ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் I இன்ட்டு காமா டபிள்யூ அப்படின்னு சொன்னோம். சீப்பேஜ் ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் I இன்ட்டு காமா டபிள்யூ. இதில் நீங்கள் கண்டுபிடிச்ச Q ஈக்குவல் டு KH இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் பை நம்பர் ஆஃப் ஈக் பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். அதாவது KH ஓகேங்களா. இது Kன்றது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ், Hன்றது மீட்டர் ஓகேங்களா. அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஒருவேளை அவங்க மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸில் லென்த் மல்டிப்ளை பண்ணேன். இந்த கொஸ்டின் நானும் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன் சரிங்களா. லென்த் மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் ஓகேங்களா. மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸில் யூனிட்டை கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் சரிங்களா. பட் ரெண்டு ஆப்ஷனுமே இருந்தது. ஒருவேளை மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸில் கேட்டாங்கன்னா லென்த் மல்டிப்ளை பண்ணுங்க. மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் கேட்டாங்கன்னா லென்த் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. G minus 1 divided by 1 plus E அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதாவது காமா டேஷ் டிவைட் பை காமா டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ நமக்கு வந்து ஐஸோட வேல்யூ நமக்கு 1 இருக்கணும். ஜியோட வேல்யூ வந்து 2.65 இன்ட்டு 2.7 வேரி ஆகும். ஈயோட வேல்யூ வந்து 0.65 அப்படியே ரெண்டு கழிச்சுக்கோங்க. 0.65 0.7 இருக்குது. ரெண்டு கழிச்சுக்கோங்க. இதில் ரெண்டு கழிச்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். லிக்விஃபேஷனில் upward seepage pressure is equal to submerged unit weight of the soil அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் பைப்பிங் லிக்விஃபேக்ஷன் எல்லாமே நமக்கு சேம் தான். பைப்பிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு ஓகேங்களா டவுன்வர்டு ஏரோஷன் ஆஃப் தி சாயில் நமக்கு வரும் ஓகேங்களா. லிக்விஃபேக்ஷன் அப்படின்றது எர்த்குவேக் வைப்ரேட்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் நமக்கு 0 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. எஸ் ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம வீடியோவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதெல்லாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் போனீங்க அப்படின்னா சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சாயில் அப்படிங்கும்போது நமக்கு யார் இருக்காரு. வெஸ்டர்கார்ட் தியரி நமக்கு வராரு. வெஸ்டர்கார்ட் தியரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்னஸ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. பாய்ஸ்னஸ் ஈக்குவேஷன் வெஸ்டர்கார்ட் தியரி அனைசோட்ரோபிக் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்றோம். அப்போ ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3Q டிவைடட் பை 2 பை Z ஸ்கொயர் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் R பை Z தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 5/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா Q டிவைட் பை Z ஸ்கொயர் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 இன்டூ R பை Z கரெக்டுங்களா. எஸ் 2 இன்டூ R பை Z தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் அங்கே 2.5 வரும். இங்கே வந்து 3/2 1.5 நமக்கு வரும் சரிங்களா. Q டிவைட் பை Z ஸ்கொயர் அப்படின்றோம். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெப்த் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த சிக்மா இசட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்கார்ட் தியரிக்கும் சிக்மா இசட் வந்து பாய்ஸ்னஸ் தியரிக்கும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அந்த R பை Z வேல்யூ எப்போ அப்படிங்கும் 1.52 அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்கார்ட் தியரி நியூமார்க் சார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நியூமார்க் சார்ட் மெத்தட் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். 20 ரேடியல் லைன்ஸ் 10 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ரேடியல் லைன்ஸ் வந்து 20 நமக்கு போகும். அப்போது ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஈக்குவல் டு INQ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. INQ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா. இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ இந்த ஈச் ஏரியா இந்த ஒவ்வொரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்படி கூட கேட்பாங்க வாட் இஸ் த ப்ரெஷர் அட் 1 அண்ட் 2ங்குவாங்க. ப்ரெஷர் இஸ் த சேம். நீங்கள் ஏரியா பெருசாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ப்ரெஷர் எங்களுக்கு சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ எத்தனை கான்சென்ட்ரிக் சர்க்கிள் 10 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஓகேங்களா. 10 சர்க்கிள் ஓகேங்களா. 20 ரேடியல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லணும். 20 ரேடியல் லைன் அப்படின்றோம். அப்போ அதனோட வேல்யூ 1 டிவைட் பை 10 இன்ட்டு 20 அப்படிங்கும்போது அந்த ஃபேக்டர் வேல்யூ 0.005 ஐ திங்க் எஸ் 0.005 அப்படின்னு நமக்கு வரும். அப்போ INQ அப்படின்ற போது இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூ போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மெத்தட் ஓகேங்களா. அப்ராக்சிமேட் மெத்தட் நமக்கு என்ன ஆகும். ஒரு ஃபுட்டிங் ஆக்டர் லோட் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னோட வேல்யூ நமக்கு 0.5 நமக்கு வரும். ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 நமக்கு கிடைக்கும் சரிங்களா. H இஸ் ஈக்குவல் டு N இஸ் ஈக்குவல் டு H பை வின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. வியோட வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நினைக்கும்.
ஹரிசாண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 நமக்கு நடக்கும். சரிங்களா? ஹரிசாண்டலில் வந்து நமக்கு 1. அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன b + 2nd அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்கொயர். ஸோ இதனுடைய லோடு எவ்வளோ எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் இன்ட்டு அதனுடைய ஏரியா டிவைடட் பை இந்த பாட்டம் ஏரியா, அதாவது b + 2nd தி ஹோல் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாமே நமக்கு ஒரு ரிவிஷன் தான். ஓகேங்களா? இது எல்லாமே டப்பு டப்புன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாரத்தானில் நம்ம அப்படியே ரிவிஷன் பண்ணுறோம். ஓகே, இந்த டைமில் உட்காந்துட்டு ஒவ்வொன்று நான் ஃபார்முலா எழுதி போட்டுருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம சாயில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில், மேஜர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் பிரின்சிபல் ஃபெயிலியர் அப்படின்னா 45 + 5/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மைனஸ் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர்னா 45 - 5/2. ஷியர் ஃபெயிலியர் பிளேன் ஆப்ளிக்யூட்டி பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ளிக்யூ பிளேன். ஓகேங்களா? அந்த பிளேன் ஆஃப் ஆப்ளிக்யூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு c + சிக்மா tan π அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா σ1 is equal to σ3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா + 2c tan ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அன்கன்ஃபைன்ட் கம்பெனி QU = 2c tan ஆல்ஃபா சேச்சுரேட்டட் கிளேக்கு சூட்டபுள். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேர்ன் ஷியர் டெஸ்ட்டு சாஃப்ட் கிளேக்கு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? வேர்ன் ஷியர் டெஸ்ட்டில் நமக்கு எதுக்கு பண்ணுவோம், சாஃப்ட் கிளே டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி, ஓகேங்களா, ஃபுல்லி இம்மர்ஸ்டு. ஓகேங்களா? அந்த அந்த என்ன சொல்கிற பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இம்மர்ஸ்டு, ஆஃப் இம்மர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அதில் வந்து ஃபுல்லி இம்மர்ஸ்டு அப்படிங்கும்போது நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஆர் C is equal to டார்க் டிவைடட் பை d ஸ்கொயர், டார்க் டிவைட் பை d ஸ்கொயர். ஓகேங்களா? h டிவைடட் பை டார்க் டிவைட் பை d ஸ்கொயர் ஓகே h/2 + d டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லணும். 26 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இம்மர்ஸ்டு, டார்க் டிவைடட் பை d ஸ்கொயர். ஓகேங்களா? கேபிட்டல் H டிவைடட் பை 2, ஓகே, ப்ளஸ் D டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஆஃப் தி இன்வெர்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து டைரக்ட் ஷியர் ஃபார்முலா. டைரக்ட் ஷியர் டவ் இஸ் ஈக்குவல் டு C + சிக்மா tan π அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் நம்ம படிச்சிருப்போம், கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ன் ஷியர் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, டார்க் டிவைட் பை d ஸ்கொயர் கேபிட்டல் H. ஓகே, h டிவைட் பை 2 26 அப்படிங்கும்போது ஃபுல்லி இம்மர்ஸ்டு, ஆஃப் இம்மர்ஸ்டுனா 12 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டர். ஓகேங்களா? போர் ப்ரெஷர் பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இருக்காரு, A அண்ட் பின்னு சொல்லிட்டு. இந்த ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென், ஓகேங்களா, ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 போவார், லெஸ் தென் 1 வருவார், லெஸ் தென் 0 கூட போவார். சரிங்களா? இதோட வேல்யூ வந்துன்னா பியோட வேல்யூ நமக்கு 1 வரும், பியோட வேல்யூ 0 நமக்கு வரும். அதாவது சேஞ்ச் இன் பி மீன்ஸ் ஹியர் செல் ப்ரெஷர். ஓகேங்களா? பி அண்டு சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பி அடுத்து சி. ஓகே, சேஞ்ச் இன் போர் வாட்டர் டியூ டு செல் ப்ரெஷர், சேஞ்ச் இன் தி செல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் டிவைடட் பை சேஞ்ச் இன் தி போர் வாட்டர் ப்ரெஷர். ஓகேங்களா? சாரி, சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் அண்டு சேஞ்ச் இன் தி ப்ரெஷர் டியூ டு செல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த செல் ப்ரெஷர் கன்ஃபைனிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். σ3 ஆர் σc அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு A பார் அப்படின்னு சொல்லலாம். A பார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் டாட், ஓகேங்களா, A பார் இஸ் ஈக்குவல் டு A டாட் B வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? B ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த A வழி நமக்கு வேணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர், ஓகேங்களா, டிவைட் பை சேஞ்ச் இன், இது வந்து பார்த்திங்கன்னா D, ஓகேங்களா, AD அப்படின்னு சொல்லலாம். டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன சேஞ்ச் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நார்மலி கன்சிடர்டு கிளே. ஓகேங்களா? நார்மலி கன்சிடர்டு கிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 1 minute. நார்மலி கன்சிடர்டு கிளே வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 to 3 வரலும் நமக்கு வரும். ஓகேங்களா? லூஸ், ஓகேங்களா, நார்மலி கன்சிடர்டு ஓவர் கன்சிடர்டு கிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 0.5 நமக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சில நேரத்தில் வந்து 0 நமக்கு வரும், நெகட்டிவ் வேல்யூ நமக்கு போகும், -0.5 வரும் நமக்கு போகும். ஓகேங்களா? -0.5. ஓகேங்களா? -0.5 to 0. ஓகே, இந்த பியோட வேல்யூ தான் சேச்சுரேஷன் கேஸ் இருந்தால் 1 நமக்கு, 0 அந்த ட்ரை கேஸ் இருந்தால் நமக்கு 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? லிக்யூஃபேக்ஷன் அப்படின்றது நமக்கு எதனால் வரும், ஃபைன் சாண்ட் டெசிட்டில் நமக்கு வரும், வைப்ரேஷன் காஸ்டு பை எர்த் குவாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைனிங் வால். வாங்க, ரிட்டைனிங் வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிட்டைனிங் வால் வந்துன்னா பாசிவ் எர்த் ப்ரெஷர். ஓகேங்களா? 1 minute. ஓகே, சாரி. ஸோ பாசிவ் எர்த் ப்ரெஷர் அண்டு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பாசிவ் எர்த் ப்ரெஷர், ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில். இதை நான் பேக் ஃபில் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். ரிட்டைனிங் வால் இந்த பக்கம் மூவ் ஆச்சு, அதுக்கு பண்ணால் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் சொல்லுவோம். ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் ஃப்ரம் டுவர்ட்ஸ் தி பேக் ஃபில் அப்படிங்கும்போது பாசிவ் எர்த் ப்ரெஷர். அப்போ KP இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, 1 + sin π
டிவைடட் பை 1 மைனஸ் சைன் பை அப்படின்னா அப்போ இந்த இடத்துல KA இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் பை அப்போ ரிட்டைன் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக்ஃபில் அப்படின்னு டீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபெயிலியர் நமக்கு வரும் 45 ப்ளஸ் 5/2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 மைனஸ் 5/2 இதில் மைனஸ் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் நமக்கு வரும் சரிங்களா எஸ் இந்த ஆர்சிசியில் ரிட்டைனிங் வால் படிச்சிருக்க மாட்டோம் அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா அப்போ ரிட்டைனிங் வால் ரெஸ்ட் கண்டிஷன் அப்போ there is no yielding அப்படின்றோம் K நாட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம் அதர்வைஸ் K நாட் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை 1 மைனஸ் மியூ அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா எஸ் ஸோ இப்போ ரிட்டைனிங் வால் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில் அப்படின்னு சொல்கிறோம் ரிட்டைனிங் வால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேங்கின்ஸ் தியரி வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ரேங்கின் தியரி வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் இது நமக்கு வந்து பேக் ஃபில்லிங் ஏரியா ஓகேங்களா அப்போ இது வந்து பேக் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா டியூ டு சாயில் வெயிட்னால நமக்கு என்ன வந்திருக்கும் காமா இன்ட்டு ஹெச் நமக்கு வந்திருக்கும் அதனுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் KA காமா இன்ட்டு ஹெச் எனக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்போ இந்த KA அப்படின்றது எர்த் ப்ரெஷர் கோவிஷன் அப்படின்னு சிக்மா ஹெச்சோட பை சிக்மா விப்பா சிக்மா வின்றது நீங்கள் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா காமா இன்ட்டு ஹெச்சா வெர்டிகல் ப்ரெஷர் அப்போ ஹரிசாண்டல் வேணும்னா அந்த கோஃபிஷியன் இன்ட்டு ஓகே காமா இன்ட்டு ஹெச் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஹரிசாண்டல் ப்ரெஷர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த KA இன்ட்டு காமா ஹெச் இது ஆக்டிவ் கேட்டாங்கன்னா KA பாசிவ் கேட்டாங்கன்னா KP ரெஸ்ட் கேட்டாங்கன்னா K நாட் அப்படின்றத போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகே எஸ் ஸோ ரீடைனிங் வால் இன் கோ ஃபார் ஆர்சிசியில் வந்து அதிகமாக கேட்குறது வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த ரீடைனிங் வாலில் இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே இது வந்து டோ ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா டோ ஸ்லாப் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா 1/3 இருக்கும் பேலன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீல் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம் 2/3 ஆஃப் லென்த் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க ஸ்டெம் ஸ்லாப் டாப் ஆஃப் தி ஸ்டெம் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 150 mm to 200 mm திக்னஸ் இருக்கணும் ஓகேங்களா இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே போடுவாங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிக்கடி ஓகேங்களா இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் இன் தி ட்ரெயின் ஓகேங்களா ரீடைனிங் வால் அப்படிங்கும்போது ஃபேஸ் ஆஃப் தி ஓகேங்களா நியர்பை தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஃபில் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே வருதா இங்கே வருதா அதாவது இது ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே ஒரு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இது நமக்கு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதனோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் பாருங்கள் சாயில் இப்படி வருது நமக்கு இப்படி ரெஸ்ட்ரெயின் கொடுக்கணும் மறுபடியும் இப்படி வந்துடுது அவ்வளோதான் இதுதான் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் ஓகே எஸ் அப்போ இதோட டிசைன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க ஒரு ரிட்டைனிங் வாலில் ஓகே ஒரு ரிட்டைனிங் வாலில் எங்கே டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுன்னு பாருங்கள் ஓகே டோட்டல் ஹைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு KA காமா H ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்போ மூமெண்ட் எங்களுக்கு வேணும்னா பேஸ் ஆஃப் தி மூமெண்ட் எங்களுக்கு வேணுமா அப்போ மூமெண்ட் MU இஸ் ஈக்குவல் டு KA காமா H கியூப் டிவைட் பை 6 நமக்கு வரும் இந்த மூமெண்ட் கண்டுபிடிச்சி இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் 1.5ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட் கிடைக்கும் அப்போ மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q ஓகேங்களா ஈக்குவல் டு 0.138 FCK BD ஸ்கொயர் நீங்கள் போட்டிங்கன்னா டெப்த் திக்னஸ் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டெப்த் ஹைட் இன்க்ரீஸ் நமக்கு என்ன பண்ணலாம் திக்னஸ் குறைச்சிக்கிட்டே நீங்கள் போகலாம் ஓகேங்களா டெப்த் இன்க்ரீஸ் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து குறைஞ்சிட்டே வரும் சார் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் பாட்டத்துலேருந்து நீங்கள் போகிறாங்க அப்படின்னா குறைச்சிட்டே நீங்கள் போய்க்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 200 mm இருக்கணும் டாப் ஓகே எஸ் ஸோ இப்போ ரீடைனிங் வாலில் வந்து ரேங்கின்ஸ் எர்த் ப்ரெஷர் சொல்கிறார் ரீடைனிங் வால் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்னு சரிங்களா ரீடைனிங் வால் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கின்ஸ் ப்ரெஷர் அதனோட அசம்ஷன் அவர் சொல்கிறார் ஓகேங்களா ரேங்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அசம்ஷன் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா 1 minute ஸோ ரீடைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபீல்ட் அப்படின்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் சொல்லிடுறோம் எஸ் ஓகே அப்போ 1 minute கூலும்ஸ் தியரி எஸ் ஓகே எஸ் கரெக்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடைனிங் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னு சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாயில் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்மூத் அப்படின்றார் ரீடைனிங் வால் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்துன்னு சொல்லிடுறாரு ட்ரை சாயில் அப்படின்னு சொல்கிறாரு கொகிஷன் லெஸ் சாயில் அதாவது சாண்டுன்னு சொல்லிடுறாரு ஓகேங்களா KA வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணுறாரு ஓகேங்களா கொகிஷனை பற்றி இவர் கன்சிடர் பண்ணவே கிடையாது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் சொல்கிறது பிளாஸ்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு சரிங்களா அப்போ பிளாஸ்டிக் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன அர்த்தம் ஒரு செகண்ட் டிகிரி ஆஃப் கன்சல்டேஷன் போகிறார் எங்களுக்கு சாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதான் அந்த KA KP வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளே பண்ணுவாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலிவர் ரீடைனிங் வால் ஓகேங்களா கேண்டிலிவர் ரீடைனிங் வால்னா என்ன கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால்னா என்ன அப்படின்றத பாருங்கள் இது RCC இதில் அப்படியே கவர் ஆகிடும் ஓகேங்களா இந்த கேண்டிலிவர் ரீடைனிங் வால் ஹைட் ஆஃப் தி ரீடைனிங் வால் நாட் கிரேட்டர் than 6 meter அப்படிங்கும்போது கேண்டிலிவர் ரீடைனிங் வால் போகலாம் ஓகேங்களா கேண்டிலிவர் ரீடைனிங் இல்லை இதுக்கு பேர் தான் கேண்டிலிவர் ரீடைனிங் வால் அவ்வளோதான் கேண்டிலிவர் மாதிரி இருக்கா முடிஞ்சிருச்சு இந்த கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் அப்படின்னா சைடில் வந்து கவுண்டர் ஃபோர்ட் இருக்கும் அதாவது இப்படி ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரோடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு RC ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா இது வந்து கவுண்டர் ஃபோர்ட் ரீடைனிங் வால் கிரேட்டர் தென் ஓகேங்களா கிரேட்டர் தென் 6 meter அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா கிரேட்டர் தென் அப் டு 6 meter
கேன்டிலீவர் ரிட்டைனிங் வால் ஓகேங்களா. கிரேட்டர் தென் 6 மீட்டர் டு 8 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு கவுண்டர் ஃபோர்ட் ரிட்டைனிங் வால் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்கலாக இருக்கும். இந்த தியரியில் எந்த தியரி வச்சு யூஸ் பண்ணுறோம்னா ராங்கின்ஸ் தியரி. எப்படி டிசைன் பண்ணுவீங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் பண்ணால் உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிடும் ஓகேங்களா. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே போடுவீங்க, ஃபேஸ் ஆஃப் தி பேக் ஃபில் ஓகேங்களா. பேக் ஃபில்லோடைய ஃபேஸில் தான் நம்ம வந்து போடணும் ஓகேங்களா. ப்ரெஷர், இதனுடைய ப்ரெஷர் எங்கே ஆக்டர் எங்கே h/3 ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்லாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்லோப். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ல வந்து ஸ்டெபிலிட்டி நம்பர் SN is equal to C divided by gamma into HC. இது ரொம்ப முக்கியம். அப்போ HC divided by H is equal to factor of safety அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஃபார்முலா factor of safety is equal to C plus sigma tan pi divided by ஓகேங்களா shear stress divided by normal shear stress value. நார்மல் shear stress value நமக்கு என்ன, sigma P by 2 is sin 2 theta ஓகேங்களா. sigma by 2 sin 2 theta or 2 sin theta cos theta 2 கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்போது இந்த இதில் C ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்மா cos ஸ்கொயர் theta into tan pi divided by sigma sin theta cos theta ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்க அப்படின்னா இது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ. ஒருவேளை கொகிஷன் எங்களுக்கு 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா கொகிஷன் 0 எடுத்துருங்க. அப்போ இது போட்டிங்கன்னா சிக்மா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன வந்து காசுக்கு சைனு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. மீதி வந்து சைன் டீட்டா பை காஸ் டீட்டா நமக்கு இருக்கும். அப்போ போகும்போது நமக்கு என்ன tan பை டிவைட் பை tan பை எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். tan பை டிவைட் பை tan டீட்டா நமக்கு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வரும். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்பில் இவ்வளோ தான்ப்பா. இதை தாண்டி அதிகமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஸ்டெபிலிட்டி நம்பர் வச்சு கேட்குறது, டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் ஓகேங்களா. அந்த ஃபெல்னஸ் மெத்தட் பியூர்லி கொகிசிவ் சாயில், அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அனாலிசிஸில் ஃபைனல் ஸ்லோப் அனாலிசிஸில் ஃபெல்னஸ் மெத்தட்னு பார்த்தோம் இல்லைங்களா ஓகேங்களா. ஃபெல்னஸ் மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளே சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் தி கர்வ் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா லென்த் ஆஃப் தி ஓகே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு CLR ஓகேங்களா. CLR டிவைட் பை W into E அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடில் ரேடியஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடில் ரேடியஸ் R is equal to sin pi அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. லென்த் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் ஓகேங்களா. லென்த் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் equal to R into sin pi அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் லென்த் ஆஃப் தி R into sin pi. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போதும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பைல் ஓகேங்களா. பைல் ஃபவுண்டேஷன் ஷீட் பைலில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. ஷீட் பைல் டிசைன்டு ஃபார் இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஷீட் பைல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா பாசிவ் எர்த் ப்ரெஷர் ஓகேங்களா. பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கு டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கு என்ன டிசைன் பண்ணுவாங்க கேட்பாங்க. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா நார்மல் ரிட்டைனிங் வால் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் பாசிவ் எர்த் ப்ரெஷர் பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு ஓகேங்களா. ரெஸ்ட்டுக்கு வந்து எதை டிசைன் பண்ணுவாங்க கேட்பாங்க. பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் ஓகேங்களா. பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் அண்டு பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் இன்னொன்று வந்து அண்டர் கிரவுண்ட் வால் ஓகேங்களா. அண்டர் கிரவுண்ட் வால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து டிசைன் பண்ணுறது. ஷீட் பைல் வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், ரிட்டைனிங் வால் அண்டு ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் அப்புட்மெண்ட் அண்டு அண்டர் கிரவுண்ட் ரிட்டைனிங் வால் ஓகேங்களா. அடுத்து வந்து வந்தாச்சு நம்ம ஃபவுண்டேஷன் வந்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு டீப் ஃபவுண்டேஷன், ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படின்றோம் சரிங்களா. டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா டெப்த் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. டெப்த் டு வித் DBB ரேஷியோ ஓகேங்களா. டெப்த் டு பிரெத் ரேஷியோ ஓகேங்களா கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா டீப் ஃபவுண்டேஷன். டெப்த் டு பிரெத் ரேஷியோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. டீப் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் தனியாக நம்ம டிசைன் பண்ணோம், ஷாலோ ஃபவுண்டேஷன் பண்ணோம். அப்போ இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுறது யார் வராரு அப்படின்னா டெர்சாகி ஃபார்மா நமக்கு வராது. அதாவது ஸ்டிஃப் ஃபுட்டிங் தான் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறாரு ஓகேங்களா. சாயில் வந்து ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்னு சொல்லிடுறாரு. ஃபுட்டிங் சர்ஃபேஸஸ் வந்து ரஃப்னு சொல்லிடுறாரு. ஃபுட்டிங் சர்ஃபேஸ் வந்து ரஃப்ன்றது அது வந்து நான் 3 ஜோனாக நான் பிரிக்கிறேன் சரிங்களா. என்ன பண்ணுறது நான் 3 ஜோனாக நான் வந்து பிரித்து எடுத்துட்றேன். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியல் ஜோன் ஓகேங்களா, ரேடியல் ஷியர் ஜோன் அவன் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. ஒரு 3 ஜோனை நான் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எலாஸ்டிக் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது 1, இது ஜோன் 2 ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஜோன் 3 அப்படின்ற. இது வந்து எனக்கு வந்து பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் தானே இல்லையா. டீப் ஃபவுண்டேஷன் தான் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் வரும் நமக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரேங்கின் ஜோன் அப்படின்னா 3rd ஜோன் வந்து ரேங்கின் ஜோன் சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஜோன். இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ஜோன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஷியர் ஜோன் ஆர் பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் ஜோன் ஆர் ரேடியல். இது மட்டும் தனியாக கட்டிருக்காங்க.
டெர்சாகி ஃபவுண்டேஷன் டிஷ்ல அவர் எத்தனை இதை வந்து கன்சிடர் பண்ணார், எத்தனை ஜோனை வந்து பிரிச்சிருக்காரு, 3 ஜோனாக பிரிச்சிருக்காரு. ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் தான் அஷ்யூம் பண்ணார். அப்போ அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி Q ஈக்குவல் டு C இன்டூ NC ப்ளஸ் NQ காமா இன்டூ NQ காமா இன்டூ D ப்ளஸ் 0.5 இன்டூ B இன்டூ N காமா இன்டூ காமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்க்கு, ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்க்கு, ஓகேங்களா, ஸ்கிம்டன் மெத்தட் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம், சம்மும் சால்வ் பண்ணிருப்போம். அதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது. ஓகேங்களா, எஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1 ஹவரில் முடிச்சிடணும். ஓகேங்களா, அதை போய் நான் 2 மணி நேரம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இந்த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கீழே, ஓகேங்களா, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவலிருந்து வாட்டர் டேபிள் எந்த ஹைட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அப் டு ஃபவுண்டேஷன் ஹைட் வந்து ZW1 வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1, ZW2. ஓகேங்களா, அதாவது வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1, வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 2, அதாவது 0.5 இன்டூ 1 ப்ளஸ் ZW1. ஓகேங்களா, ZW1 டிவைட் பை D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதாவது அடுத்தது 0.5 1 ப்ளஸ் ZW2 டிவைட் பை இது ஃபார் D, இது வந்து B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த ZW1 டெப்த் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க. ஈக்குவல் டு டெப்த்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் 1 தான். அப்போ அது நமக்கு நோ கரெக்ஷன். இப்போ ஒருவேளை இங்கே இருக்குது, சரிங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது வாட்டர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குன்னு வச்சுக்கிட்டோம், அதை பிரெத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நோ கரெக்ஷன் ஃபேக்டர். எனக்கு வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், இதனோட பேஸில் இருக்கும்போது இதனோட வேல்யூ நமக்கு 1ன்னு வந்துடும். ZW1 1 போட்டுக்குவோம், நம்ம Dனே போட்டுக்குவோம். இந்த D எங்கே போகணும், ZW2 போடும்போது நமக்கு பேஸ்லேயே இருக்கா, அப்போ 0, அப்போ 0.5, அப்போ 50% நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். டிபெண்டிங் அப்பான் தி சாயில் ஆல்சோ. ஓகேங்களா, இதே கொகிஷன் லெஸ் சாயிலாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ரெடியூஸ் ஆகும். கொகிசிவ் சாயிலாக தான் அந்த வேல்யூ நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் தி settlement of the foundation. Settlement of foundation would be settlement of plate is equal to breadth of the foundation plus breadth of the plate plus 0.3 divided by breadth of the plate plus breadth of the foundation plus 0.3 the whole square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, settlement of foundation would be settlement of plate for the clay soil இருக்குது, breadth of the foundation would be breadth of the plate அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதே வந்து ultimate bearing capacity to cohesionless soilக்கு breadth of the foundation would be breadth of the plate அப்படின்னு சொல்கிறோம். இதே ultimate bearing capacity of plate, ஓகேங்களா, ultimate bearing capacity of foundation both are same. which one soil, clay soilக்கு, because independent of the size of the soil அப்படின்னு நம்ம சொல்கிறோம், independent of the size. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின்ப்பா இது எல்லாமே. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிடிஎஸ் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாயில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இதில் வந்து 2 கரெக்ஷன் இருக்குது. என்ன கரெக்ஷன் நமக்கு, வாட்டர் ஓகே ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன், ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 350. ஓகேங்களா, 350 தானே, எஸ் 350 sigma plus 70. ஓகேங்களா, 350 sigma plus 70. the sigma only should not greater than 280. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஃபேக்டர், டயல் டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஓவர் பர்டன் ப்ரெஷர் கரெக்ஷன். சரிங்களா, அந்த ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதாவது 50 + n-15 divided by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, 15 + n-15 divided by 2. ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் எப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த என்னோட வேல்யூ மோர் தென் 50க்கு மேலே போயிடுச்சுன்னா, ஓகே மோர் தென் 15க்கு மேலே போயிடுச்சுன்னா, அப்போ இந்த SPTனா என்ன சார் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எவ்ரி 300 mm ரெக்கார்டு, ஓகேங்களா, எவ்ரி 300 mm பெனிட்ரேஷனுக்கு நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் பெனிட்ரேஷன் எவ்வளோ, ஓகே நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஃபால் கூட எவ்வளோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, 150 கிடையாது, ஃபஸ்ட்டு டாப் 150 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபில்லிங் சாயில், மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ்னால் வந்து சாயில். சரிங்களா, எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். இதே டீப் ஃபவுண்டேஷன் போனீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான்ப்பா. ஓகேங்களா, டீப் ஃபவுண்டேஷன் அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு C இன்டூ NC ப்ளஸ் C இன்டூ NC ப்ளஸ் ஏரியா ஆஃப் பீரிங் ப்ளஸ் ஓகேங்களா C இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா, C இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இதோட வேல்யூ, இந்த NCயோட வேல்யூ 9 எடுத்துக்கும் நம்ம. ஓகேங்களா, மேயர் ஆஃப் அவர் டிசைன் பண்ணார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சியோட வேல்யூ ஏரியா ஆஃப் தி பேரிங் ப்ளஸ் இந்த இடத்துல சேம் அதே சியோட வேல்யூ சர்ஃபேஸ் ஏரியா. இந்த வேல்யூஸ் வேரியஸ் ஃப்ரம் 0.65 டு மேக்ஸிமம் 1 நமக்கு வரும், டிபெண்டிங் பண்ணி சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அக்கீஷன் ஃபேக்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா. ஒரு இன்ஜினியரிங் நியூஸ் கேட்டுட்டு இருந்தார், அப்படியே ரெக்கார்டு பண்ணிட்டார் அந்த ஃபார்முலாவை. இன்ஜினியரிங் நியூஸ், ஓகேங்களா, நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா. ஓகேங்களா, அல்டிமேட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் இஸ் ஈக்குவல் டு WH டிவைடட் பை 6 இன்டூ ஆக்சுவல் லோடு கேரிங் 6 S ப்ளஸ் C அப்படின்னு நான் சொல்கிறோம். ஓகேங்களா, S ப்ளஸ் C. இந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட். ஓகேங்களா, லாஸ்ட்டு
ஓகேங்களா? லாஸ்ட் நம்பர் ஆஃப் பிலோஸ் எத்தனை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் குடுத்துருவாங்க. வொரி பண்ணிக்க தேவையில்ல. சின்றது நமக்கு க்யூஷன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிபெண்டிங் அப்பான் தி ஹேமர் அப்படின்றோம். டிராப் ஹேமர் அப்படின்னா நமக்கு 2.5 சென்டிமீட்டர் தான். ஸ்டீம் ஹேமர் அப்படிங்கும்போது நமக்கு டிராப் ஹேமர் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர். ஸ்டீம் ஹேமர் அப்படின்னா நமக்கு வந்து 0.25 சென்டிமீட்டர் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே வந்து ஹில்லிஸ் ஃபார்முலா. ஹில்லிஸ் ஃபார்முலா நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். சேம் ஃபார்முலா தான். சரிங்களா? அதாவது W × H எஃபிஷியன்சி ஆஃப் தி டிராப் ஹேமர். ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் தி பிலோஸ் அப்படின்னு ஹேமர் டிவைடட் பை S plus C/2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? S plus C/2. அப்போ இதனுடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஏதாச்சும் இருக்குங்களா? S 2.5 to 3 வரும் நமக்கு வரும். சரிங்களா? அவங்களே கொடுத்துருவாங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? 6. சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரீம்டு பைல் எங்கே யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிடையாது, இந்த குடுவு மாதிரி இருக்கும், பல்பு மாதிரி. ஓகே, இது அண்டர் ரீம்டு பைல்னு சொல்லுவோம் எக்ஸ்பென்சிவ் சாயிலுக்கு. இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி பைல் கேட்டிருக்காங்க. ஸ்பேசிங் ஆஃப் தி பல்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் ஆகணும். 2.5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் அப்படின்னும். சரிங்களா? டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப். ஓகே, இந்த டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா 1.5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சிங்கிள் அண்டர் ரீம்டு பைலுக்கும், ஓகே, டபுள் அண்டர் ரீம்டு பைலுக்கும், சிங்கிள் அண்டர் ரீம்டு பைலுக்கும் ரேஷியோ என்ன கேட்பாங்க? ஸ்பேசிங் ஆஃப் தி பைல் தான் 1.5 டைம்ஸ். ஓகே, எஸ். அடுத்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் எங்கே நமக்கு வரும்? ஓகே, ரீசன்ட்லி ஃபில்லிங் சாயில் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ நியர்பை சாயில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் இஸ் மோர் கம்பேர்ட் டு பைல். ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சாயில் செட்டில்மெண்ட், சாயில் டெல்டா வேல்யூ மச் மோர், ஓகேங்களா, கம்பேர் டு, ஓகேங்களா, பைல் செட்டில்மெண்ட், கம்பேர் டு பைல் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த பைல். ஓகே, எஸ், TTLEMNT. ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஃபைல் அப்படின்னா குரூப் ஆக்ஷன். ஓகேங்க, எஃபிஷியன்சி ஆஃப் தி பைல் அப்படின்றோம். ஓகேங்க, லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப். ஓகேங்களா? லோடு கேரிங் capacity. Okay, load carrying capacity of pile group divided by, okay, load carrying capacity of single pile in group action அப்படின்னு சொல்கிறோம். இப்படி கூட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 18 பைலுங்க எங்களுக்கு. எஃபிஷியன்சி ஆஃப் தி பைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95%. 18 பைல். சிங்கிள் பைலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர். அப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டி பைல் குரூப் என்ன கேட்பாங்க? இந்த எஃபிஷியன்சி, இந்த ஃபார்ம் வச்சு போட்டிங்கன்னா போட்டுடலாம். இது ஆல்ரெடி நம்ம சம்மு சால்வ் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள். ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாயில் ஸ்டெபிலைசேஷன். ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த பைலில் இன்னொன்று இருக்குப்பா. இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பைல் எத்தனை கேட்போம்? மினிமம் நம்பர் ஆஃப் பைல் வந்து 3 நம்பர் ஆஃப் பைல் வேணும். இஸ் மேக்கிங் தி குரூப் ஆக்ஷன். ஸ்பேசிங் ஆஃப் தி பைல் அப்படின்றோம். ஓகேங்களா? ஸ்பேசிங் ஆஃப் தி பைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பைல் இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் டைப் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி இருந்தோம்னா 3 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பைல் அப்படின்றோம். பியரிங் நமக்கு ஓரளவு மீடியமாக தான் இருக்கும், 2.5 டைம்ஸ் அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் சாயிலா. ஓகேங்களா? லூஸ் சாண்ட். ஓகேங்களா? லூஸ் சாண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபில்லிங் சாயில் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பைல். 2 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் தி பைல். இது 2.5 டைம்ஸ் டயாமீட்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றோம். வாட் இஸ் மை ஸ்டெபிலைசேஷன்? சாயில் ஸ்டெபிலைசேஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம். என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கோம்? லைம் ஸ்டெபிலைசேஷன். ஓகேங்களா? லைம் ஸ்டெபிலைசேஷன் எதுக்கு நம்ம பண்ணுவோம்? அடிக்கடி கேட்ட கொஸ்டின் நம்ம சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி ஆஃப் தி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, லிக்விட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணணும். பிளாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். கிளே சாயிலுக்கு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சிமெண்ட்டுக்கு வந்து அதிகம் பண்ணுறது நமக்கு என்னது? சிமெண்டிங். ஓகேங்களா? சிமெண்ட் சாயில். ஓகே, லைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 மினிட். எஸ், சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல் கிரேடடு கிராவலுக்கு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? வெல் கிரேடடு கிராவலுக்கு நம்ம பண்ணுவோம் சிமெண்ட்டு. ஓகேங்களா? ஸ்டெபிலைசேஷன் பண்ணலாம். மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? மிக்சிங் ஆஃப் தி 2 ஆர் மோர். ஓகேங்களா? மிக்சிங் ஆஃப் தி 2 ஆர் மோர் சாயில் வித்தவுட் கெமிக்கல். 2 ஆர், ஓகேங்களா, 2 + மோர் சாயில் வித்தவுட் கெமிக்கல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வித்தவுட் கெமிக்கல். சரிங்களா? வித்தவுட் கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஸ்டெபிலைசேஷன்ப்பா. சரிங்களா? இதில் வந்து அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக எதுவும் கேட்க கிடையாது. ஸோ இதுலேயும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நமக்கு என்னது? ஏரியா ரேஷியோ. ஓகேங்களா? அவுட்டர் டயாமீட்டர். ஓகே, அவுட்டர் ரேஷியோ என்ன? ஓகேங்களா? இன்னர் ரேஷியோ. ஓகே, அவுட் சைட் கிளியரன்ஸ் என்ன? இன்சைட் கிளியரன்ஸ் என்ன நம்ம பார்க்குறது. அப்போ ஏரியா ரேஷியோ = D2² - D1² / D1² அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கட்டிங் எஜ், ஒன்லி கட்டிங் எஜ் தான் நமக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூபு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் எஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், கட்டிங் எஜ் உடைய ஏரியா தான் நமக்கு வந்து வேணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா D1 D2. ஓகே, இது வந்து D3, அவுட்டர் வந்து D4 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை நீங்கள் வரைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சதுப்பா. D2² - D1² D1². இது வந்து ஏரியா ரேஷியோ எவ்வளோ இருக்கும் நமக்கு? 8 to 10% கூட இருந்தால் பெட்டர் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கிளியரன்ஸ். அவுட் சைட் கிளியரன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள்? D2 -
D4 divided by D4 அப்படின்னு சொல்லலாம். that is for outside clearance. inside clearance பாருங்க, inside clearance என்ன இருக்கு நமக்கு D3 minus D1 divided by D1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். D3 minus D1 divided by D1 அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்சைடில் நம்ம கிளியரன்ஸ் வேணும் எவ்வளோ 1 to 3% வேணும். அவுட் சைடில் கிளியரன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் 0 to 2% வேணும். அவுட் சைடு கிளியரன்ஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு இன்சைட் கிளியரன்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா ரேஷியோ டிபெண்டிங் அப்பான் தி குட் சாம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஏரியா ரேஷியோ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? குட் சாம்பிள் கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கோங்க. குட் சாம்பிள் ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் ஏரியா ரேஷியோ. ஓகேங்களா? ஏரியா ரேஷியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியா ரேஷியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நமக்கு என்னது ரெக்கவரி லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரெக்கவர் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெக்கவரி ரேஷியோ ரெக்கவரி லென்த் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கவரி ரேஷியோ மீன்ஸ் ரெக்கவர் லென்த்தோட பை ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி சாம்பிள் அப்படின்றோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிள் டியூப் ஒரு 50 mm இருக்குது. நீங்கள் ஒரு சாயில் வச்சு பெனிட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி சாம்பிள். ஓகேங்களா? சாரி, ரெக்கவர் லென்த் ஆஃப் தி சாம்பிள். ரெக்கவர்டு லென்த் ஆஃப் சாம்பிள் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் ஆஃப் சாம்பிள். ஆக்சுவல் லென்த் ஆஃப் டியூப்னு கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவல் லென்த் ஆஃப் சாம்பிள். ஓகேங்களா? ஆக்சுவல் லென்த் ஆஃப் டியூப் ஆர் பெனிட்ரேஷன் லென்த் ஆஃப் தி டியூப்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 50 mm, எங்களுக்கு வந்து 40 mm தான் இருக்குது. 40 divided by 50 போடுங்க, 0.9 எங்களுக்கு. சரியா? கரெக்டாக 0 கேன்சல் 8 டைம்ஸ். சரியா? 0.8 நமக்கு. அப்போது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவர் ரேஷியோ. ஓகேங்களா? ரெக்கவர் ரேஷியோ வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்டு சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்வெல்டு சாம்பிள். ஓகே, ஸ்வெல்லான சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரெக்கவரி ரேஷியோ வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்தால் எங்களுக்கு கம்ப்ரஸ்டு சாம்பிள் ஆர் கம்ப்ரஸ்டாக ஸ்ரிங்க்டு சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கவரி ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா குட் சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? லாஸ்ட் மெத்தட் சைசமிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தட் வேவ்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to depth of penetration. ஓகேங்களா? depth of the strata is equal to distance between the two strata. Okay, depth is equal to distance D by 2, that is square root of change in velocity divided by V1 plus V2. ஓகே, ரெண்டு வெலாசிட்டி கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த டெப்த் ஆஃப் ஸ்டேட்டா என்னென்னு பார்க்குறது நமக்கு வந்து D அப்படின்னு சொல்கிறது. இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் டெப்த் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ரோட்டரி ட்ரில்லிங்னா என்ன? சரிங்களா? ரோட்டரி ட்ரில்லிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இது மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டுருங்க. ரோட்டரி ட்ரில்லிங் ஃபார் ராக் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரோட்டரி ட்ரில்லிங் வந்து ராக் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகர் போரிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆகர் போரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஷாலோ டெப்த்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷாலோ டெப்த்து சாம்பிள் கலெக்ஷன். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா டைமண்ட். ஓகேங்களா? டைமண்ட் கட்டிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்? டைமண்ட் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராக் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ராக் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோர். ஓகே, பர்குவேஷன் போரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகர் போரிங், வாஷ் போரிங். ஓகேங்களா? வாஷ் போரிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்? வாஷ் வாட்டர் டேபிள். ஞாபகம் இருக்குங்களா? நான் படித்தது ஞாபகம் இருக்கா? வாஷ் வந்து வாட்டர் டேபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். அதாவது நீங்கள் படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறந்து போன மாதிரியே இருக்கும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதையும் படிக்க வேணாம், ஆல்ரெடி படித்ததே திரும்ப படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இது வரலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸில் மாரத்தான் கான்செப்டில் எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஏதோ ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணாமல் இருப்போம். சரிங்களா? எஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதை கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கம்மியாக தான் 20 மார்க் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் முடிஞ்சு இதோட பார்த்திங்கன்னா நம்ம 6 சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை மட்டும் படிங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக மோர் தென் 150 மார்க்ஸ் மேலே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.